அடுத்தது எஸ்பிஓவில் ஒரு ஹாப்பி நியூஸ். மேபினா நடக்கலாம். ஏன் இப்போ இந்த ஒரு இக்கு வச்சு சொல்கிறேன்னா, இதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இதுக்காகவே ஒரு 2-3 கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்பிஓவில் இனிமேல் 100% ஃப்ரீ ஜாயினிங் மட்டும்தான். ரைட், 100% ஃப்ரீ ஜாயினிங் மட்டும்தான். இங்கே இப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கிற அத்தனை மெம்பர்ஸுக்கும் அவங்க பே பண்ண அமௌண்ட்டு ரீஃபண்டபிள் ஆகும் அவங்க வாலெட்டுக்கு. அதை அவங்க வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட், அடுத்தது எஸ்பிஓவில் இப்போ சில்வரில் இருக்கீங்க ஜாயினிங் பேக்கேஜாக, நீங்கள் கோல்டுக்கு டைமண்டுக்குன்னு அப்கிரேட் பண்ணணும்னா ரெஃபர் பண்ணணும். மெயின் என்ன பண்ணணும், ஆள் சேர்த்து வேணும். சரிங்களா, இதுவும் இனிமேல் கிடையாது. நீங்கள் ரெஃபரலே பண்ணாமல் நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்க முடியும். ரெஃபரல் அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்காக ரெஃபரல் பண்ணணுன்ற அந்த கண்டிஷனே கிடையாது. ஸோ இந்த 3 விஷயமும் இருக்கு இல்லையா, இந்த 3 விஷயத்துக்குண்டான கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போ கிடைக்கும்னா 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும். ஆக்சுவலி நாங்கள் 2 கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ரைட், ஸோ அதில் மெயினாக இதுதான் நாங்கள் அதிகமாக கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கான்செப்ட். எங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இது மேலே தான். பட் அதுக்கு நமக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். அது ஜனவரி 10, 11, 12 இது 3 டேட்டில் எப்போ வேணாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கலாம். ஓகே, அப்படி கிடைச்சிருச்சு, இல்லை அதுக்கு முன்னாடி கிடைச்சாலும் சந்தோஷம் தான். கிடைச்சிருச்சுன்னா நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அது ஓகே ஆகிடுச்சுன்னா எஸ்பிஓவில் இனிமேல் ஒருத்தர் கூட பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு 100% ஃப்ரீ ஜாயினிங். எப்படி 100% ஃப்ரீ ஜாயினிங்? அது மட்டும் இல்லாத இப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் அவங்க பே பண்ண அமௌண்ட்டு ரீஃபண்டபிள் பண்ணப்படும். அது எப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா, ரைட். அது மட்டும் இல்லாத அடுத்தது இப்போ அப்கிரேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஆள் சேர்த்து விடணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரூல்ஸே இனிமேல் கிடையாது. ஆல்ரெடியே இருந்த ரூல்ஸ் என்ன, ரெஃபர் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரெஃபரல் மஸ்ட்டாக வச்சுருந்தோம் பேசிக் மட்டும். அப்புறம் ரெஃபரல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம், அதாவது உங்களுடைய வருமானத்தை, அந்த மாத வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும்னா ஆள் சேர்த்து விடணும்னு சொன்னோம். அதுக்கு மட்டும் பண்ணணும், மற்றபடி ரெஃபர் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொன்னோம். பட் இப்போ அது கூட தேவையில்லை, நீங்கள் ஆளே சேர்க்காமலே அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். பட் ஆனால் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எங்களுடைய ஃபோக்கஸும் 90% இதில் தான் இருக்குது. ஆல்டர்னேட் பிளானும் வச்சுருக்கோம். சரிங்களா, ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஃப்ரீயாகவே கொடுக்குறதுன்றது, உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஃப்ரீயாக கொடுக்குறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு நமக்கு தேவையான சப்போர்ட் வேணும், ஃபினான்சியலான சப்போர்ட் இருக்கணும். எஸ்பிஐ நிறைய விஷயங்கள் பண்ணணும். அப்போ தான் நிறைய நமக்கு இன்கம் கிடைக்கும். இத்தனை லட்சம் பேருக்கும் இன் ஃபியூச்சரில் வரக்கூடியவங்களுக்கும் நம்மளால் வருமானத்தை கொடுத்து சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரியா, உங்ககிட்ட இருந்து பணம் எஸ்பிஐ வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை எங்கெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமோ எஸ்பிஐ சம்பாதிச்சா போதும். ஸோ எஸ்பிஓ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய வகை இருக்குது. நம்மளால் முடிஞ்சது எல்லாமே பண்ணுவோம். நிறைய வகைகள் இருக்கு இல்லையா, நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுன்றது தான் கான்செப்ட். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பழைய மெம்பர்ஸுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ரீலான்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் கூட நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ நம்மளுடைய வேலை என்னவோ நம்ம அதில் கரெக்டாக இருப்போம். ரைட், ஸோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். அப்போ எல்லாத்துலேருந்து ப்ராஃபிட் வரும்போது நம்மளால் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வருமானத்தை கொடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த 3 விஷயங்களும் 10, 11, 12 இந்த 3 தேதிகளில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை நடக்குமா, வாய்ப்பு இருக்கா, நடக்குமா நடக்காதா, இல்லை நடக்காதுன்னா அப்போ என்னென்ன விஷயங்கள் மட்டும் நடக்கும்ன்றதை நான் அந்த ரேட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். ஓகேவா, ரைட். இன்கேஸ் அது நடக்கும்னா இந்த பிரேக்கு இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 10 நாளோ 20 நாளோ, மேக்ஸிமம் 10 நாளோ 20 நாளோ எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு அப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா அந்த கம்பெனிஸ் கூட நம்ம ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம சாஃப்ட்வேர்ஸில் நிறைய விஷயங்களை மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற கான்செப்டே டோட்டலாக மாற்ற விஷயம் தானே இது. 100% ஃப்ரீ ஜாயினிங்கில் இருக்கும். ரைட், அதே மாதிரி நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸும் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படி ஒரு 10 to 20 days ஒர்க் இருக்கும். சரிங்களா, ரைட். அது இப்போவே நாங்கள் இப்போ பண்ணவும் ரெடியாக இல்லை. ஏன்னா இப்போ மற்ற வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ரைட், ஏன்னா அது கொஞ்சம் ஓகே அப்ரோச் பண்ணியிருக்கோம். அதுக்கு அவங்க ஓகே சொல்லணும், அது நடக்கணும். அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் ஓகே தைரியமாக அந்த வேலையை செய்யலாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு முக்கியமாக இப்போ நம்ம 18th நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோன்னா அதுக்கு தேவையான வேலைகள் என்னவோ நடந்துகிட்டு இருக்கு. இது புதுசாக வர ஒரு விஷயம். நம்மளுடைய கான்செப்ட் இது டோட்டலாக புதுசு. எஸ்பிஓவில் 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் ப்ளஸ் யாரையுமே ரெஃபரலே பண்ணவே தேவையில்லை. ரெஃபரல் பண்ணாமலே அப்கிரேட் ஆகிக்கலாம். டைமண்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் யாரையும் ஆள் சேர்த்து வேணும்னு அவசியமே கிடையாதுங்க. டைமண்டுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஓகே ஆகிடுச்சுன்னா 10-15 நாள் தானே, அது போகிறதே தெரியாது. ரைட், நமக்கு தேவை அது அப்ரூவல் கிடைக்கும். ஒன்ஸ் கிடச்சிருச்சுன்னா லைஃப் டைம் எஸ்பிஓவில் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம். அதை விட மெயினான விஷயம் என்னென்னா
எஸ்பிஓ இது வரைக்கும் உங்ககிட்ட வாங்கின அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு உண்டான அந்த ஃபீஸ் ஜாயினிங் ஃபீயை அத்தனை பேருக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகுது. சிம்பிள். வேறு என்ன வேணும் எஸ்பிஓவில்? கரெக்ட் தானே? ரைட். இப்போ பார்க்குற யார் இந்த எஸ்பிஓவில் பற்றி ஒரு சிலர் உருட்டுகள் ஊற்றிட்டு இருப்பாங்கல்ல, அது மட்டும் கிடைச்சிட்டு நமக்கு அப்புறம் இருக்குது. மணி ரொட்டேஷன் பண்ணுறாங்க சார். எப்படி மணி ரொட்டேஷன் சார்? கொஞ்சம் கொடுங்க சார், உங்களுக்கு ஏதாவது இருந்தால் ஐடியா கொடுங்க சார் அப்படின்னு அப்புறம் தான் கேட்கணும். சரியா? ரைட். நல்லா சொன்னேன் இல்லையா, எஸ்பிஓட கான்செப்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி மட்டும் கிடையாது. நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். 2024 அவ்வளோ விஷயங்கள் கொண்டு வர போகிறோம், அவ்வளோ விஷயங்கள் பண்ண போகிறோம். அதெல்லாம் போக போக உங்களுக்கே தெரியும். அது இந்த பிரேக்லேயே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறோம். ஓகே, இந்த பிரேக்லேயே கையோட இந்த விஷயங்களும் வந்துருச்சுன்னா எஸ்பிஐ இன்னும் பர்ஃபெக்ட். ஒருத்தர் கூட எஸ்பிஐ கேள்வியை கேட்டுக்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2024 நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும். ரைட். அதே மாதிரி இந்த யூடியூபர்ஸ்க்கெல்லாம், யூடியூப் சேனல் வச்சுங்கிறவங்களுக்குலாம் இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அடிஷனல் இன்கம்ஸ் ஆல்ரெடி நான் பல சொல்லிட்டு இருக்க விஷயம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறதா. இப்போ அதுக்குண்டான இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஆல்ரெடி கிடைச்சிச்சு. அதன் மூலியமா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவங்களுடைய வருமானத்தை. நம்ம ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இன்கம் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.